உண்மையான முருக பக்தருக்கு கடவுள் முருகனே நேர்ல காட்சி தந்த கதையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? 11ஆம் நூற்றாண்டுகள்ல குதம்பை நாதர்ங்கன்ற ஒரு தீவிரமான முருக பக்தர் ஈரோடு மாவட்டத்துல வாழ்ந்து வந்தாரு. இவரு கடவுள் முருகனுக்கு திருப்பணி செய்யறதையே தன்னோட வாழ்நாள் லட்சியமா வச்சிருந்தாரு. இப்படி இருக்க ஒரு நாள் ஊர் மக்கள் எல்லாரும் இவரை பார்த்து, நீ இப்படி கடவுளுக்கு திருப்பணி செஞ்சா மட்டும் அவரு உனக்கு காட்சி தந்துருவாரான்னு ஏளனமா பேசி சிரிப்பாங்க. இதனால குதம்பைநாதர் கண்கள்ல கண்ணீரோட அழுதுகிட்டே பக்கத்துல இருந்த முருகன் கோவிலுக்குள்ள ஓடி போய் முருகனை பார்த்து, நான் உன் மேல வச்சிருக்க பக்தி உண்மைனா நீ எனக்கு காட்சி தரணும் இப்படின்னு குதம்பைநாதர் முருகனை பார்த்து சொல்லி அங்கேயே வெகு நாளா உணவு நீர் இல்லாம தம இருப்பாரு. இதனால அவரோட உடல் ரொம்ப மெலிஞ்சு போயிரும். இப்பதான் திடீர்னு ஒரு சிறு பாலகன் ரூபத்துல முருகனே கோவிலுக்குள்ள வந்து குதம்பைநாதா குதம்பைநாதா இப்படின்னு முருகன் கூப்பிடுவாரு. இப்படி முருகன் கூப்பிட அப்ப குதம்பைநாதர் இதெல்லாம் பிரம்மைன்னு நினைச்சுக்கிட்டு தன்னோட கண்களை திறக்கும் போது வேலாயுதத்தோடு முருகப்பெருமான் அந்த இடத்துல நிற்பாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில இருந்து நமக்கு புரியுறது, உண்மையான பக்தி இருந்தா உங்களுக்கும் முருகன் ஓடி ஓடி வருவாரு. மேலும் உங்களுக்கு கடவுள் முருகனை பிடிக்கும்னா ஓம் சரவண பவன் கமெண்ட் பண்ணுங்க.